ஆகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த திருச்சபையில் நிற்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தபடியினாலே நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கீழே சபை இருக்கும்போது இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். சபையினுடைய திறப்பு விழாவிற்கும் நான் வந்திருந்தேன். அருமையான ஐயா என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்புடைய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அதான் சொல்லுவேன். ஒவ்வொரு முறை அவர் ஃபோன் பண்ணாலும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை வசனங்களை சொல்லி என்னை வாழ்த்துவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு முறை அவர் ஃபோன் செய்யும் போதும் அல்லது நான் ஃபோன் பண்ணும்போதும் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி, பாஸ்டர் உங்களை கடவுள் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாகவே அவரை நான் நேசிக்கிறேன். இந்த நாளில் ஏன்னா ஃபஸ்ட் வீக்கு அங்கே எங்களுக்கு திருவிருந்து ஆராதனை எல்லாமே உண்டு. வேக வேகமாக அவருடைய அன்பின் கட்டளை என்னால் என்ன பண்ண முடியல, மறுக்க முடியல. ஆகவே எல்லாம் இன்றைக்கி சர்ச்சை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டிஃபனில் எல்லாமே ஒழுங்கு பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வேக வேகமாக 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பினா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஐயா நான் 7 மணிக்கு டைம் சொன்னேன், 7-7:15 வந்துடுறேங்க ஐயா அப்படின்னு. ஆனால் ஐயா சொன்ன டைமுக்கே வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயாவை நேசிக்கிறேன். அம்மாவை அடிக்கடி விசாரிப்பேன். அம்மாவுக்காக நேரம் கிடைக்கிற போது, ஞாபகம் இருக்கிற போதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு ஒரு காரியத்தையும் கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கவனிங்க, அந்த விசுவாசம் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் வியாதியை நிச்சயமாக ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சாத்தானை ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலவீனத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ உலகத்தையே விசுவாசம் ஜெயிக்கும்னா நம்முடைய சின்ன சின்ன பலவீனங்களை விசுவாசம் எளிதாக ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்புறம் உண்மையாகவே ஆண்டவர் அம்மாவுக்கு நல்ல தீர்க்க ஆயுசை கொடுப்பார். ஆண்டவர் இன்னும் இந்த ஊழியத்தில் அவருடைய சாட்சி இன்னும் பெரிய மகிமையாய் கர்த்தர் வைப்பார். அவருடைய சாட்சியை பெரிய மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அநேக இடங்களிலே நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தாலும் கூட, அநேக இடங்களிலே அழைப்புகள் இருந்தாலும் கூட இந்த சபையை நான் நேசிக்கிறேன், ஐயாவை நேசிக்கிறேன். ஐயாவுடைய நிறைய நான் சண்டே நேரத்தில் மேக்சிமம் எங்கேயும் போகிறது இல்லை. ரொம்ப ரேர் தான். ரொம்ப மாலை கூட்டம்னா கலந்துக்குவேன். காலை கூட்டங்களிலே ரொம்ப ரேர் கலந்துக்கிறது, ரொம்ப போகிறது இல்லை. அப்படி வெளியே போனாலும் அந்த எங்கள் சர்ச்சுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். சப்போஸ் வெளியே போனால், வெளி நாடுகளுக்கு அந்த மாதிரி போனால் சண்டேயில் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தை சுருக்கி எங்கள் சபையில் முடிச்சுட்டு இங்கே வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கலாம். ஆண்டவரை என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற, வசனத்தில் இருக்கிற மகிமை யாருடைய வார்த்தையிலும் இல்லவே இல்லை. அவருடைய வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன். அப்போ அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை ஒரு மனுஷனை குணமாக்கும். இன்னைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம கூட, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய வசனம் என்னை குணமாக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனம் இந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தில் அடுத்த நிலைமைக்கு என்னை கொண்டு போகட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனம் என் வாழ்க்கைக்கு, என் கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும். ஆண்டவரே நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தை உடைந்து போய் வந்திருக்கிற எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே எதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லுகிறேனோ ஆண்டவரே அதெல்லாம் முடியும்படி செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் எதையெல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லாமல் இம்மை தேடி வந்திருக்கிறேனோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? என் கூட பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லலாமா?
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் உயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உள்ளம் மூடிக்கும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் மூடிக்கும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் உயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் உயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இங்கே உட்கார வேண்டிய வேலையே இல்லை. இல்லை, வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு, பவுல் எழுதுறாரு, அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா. அப்போ இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் நிச்சயமாக விசுவாசித்திருக்க முடியவே முடியாது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எத்தனையோ பேர் உயிரோடு கூட எழுப்பினார், இல்லை? ஆனால் அவங்களுடைய உயிர்த்தெழுதல்லாம் என்ன பண்ணப்படலைங்க, கொண்டாடப்படவில்லை. இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய உயிர்த்தெழுதல் கொண்டாடப்படுவது யார் தெரியுமா? இயேசுடைய உயிர்த்தெழுதல் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள், ஆனால் உயிர்த்தெழுதல் என்கிறதான ஒரு சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கு. அந்த உயிரோடு கூட இருக்கிற இயேசு எங்க இருக்கிறாருங்க? அந்த உயிரோடு கூட இருக்கிற இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். அததான் கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. அந்த மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருப்பதே அந்த ரகசியம். இல்ல, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறாருங்க? எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள தாங்க இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாருங்க? நீங்களும் நானும் யாரு?
நடமாடும் கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நடமாடும் ஒரு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எனக்கு நான் பூந்தமல்லியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு தாண்டி பர்வதராஜபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் என்னுடைய திருச்சபை இருக்கிறது. ஐயா சொன்னது போல் ரொம்ப பெரிய திருச்சபைலாம் இல்லை, சாதாரண ஒரு திருச்சபை தான். ரொம்ப பெரிய திருச்சபையால் சாதாரண ஒரு திருச்சபை தான். எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய மகன், என்னுடைய மனைவி ஒரு ஆங்கில பள்ளியில் ஆசிரியராக மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகன் எம்எஸ்சி சைக்காலஜி முடித்துவிட்டு ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் சைக்காலஜிஸ்டாக வேலை செய்து கொண்டு என்னோடு கூட ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் தயவு பாராட்டி சின்ன வயதிலிருந்தே கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருந்தாலும் எங்களோடு கூட எங்கள் பிள்ளைகள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஆமாம். என்னுடைய மகள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிறு குடும்பமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒன்றுமே இல்லாத இருந்த என்னை அடுத்தவர்கள் பார்த்து இவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு சொன்ன என்ன, இவன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு சொன்ன என்ன, ஆண்டவர் இன்றைக்கு அநேக இடங்களில் அவருடைய தயவினாலே ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய மூளைக்கு 3 வித்தியாசமான குணங்கள் இருக்கிறது. நம்முடைய மூளைக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய மூளைக்கு இருக்கிற குணம் என்னவென்று சொன்னால் சேவ் அண்ட் எரேஸ். எதை சேமிக்கணும் அதை சேமிச்சுக்கும், எதை வேணாம் அதை விட்டுடும். இல்லை, போன மாதம் 15ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? போன மாதம் 15ஆம் தேதி சொல்லுங்களேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? யாருக்குமே ஞாபகமே இருக்காது. போன மாதம் 15ஆம் தேதி என்னங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னா கூட தெரியாது, ஞாபகம் இருக்காது. ஆனால் உங்கள் பேர் எப்படிங்க ஞாபகம் இருக்குது? உங்கள் பேர் எப்போ வச்சாங்க? எப்போ வச்சாங்க? பிறக்கும் போது வச்சாங்கல்ல. ஆனால் இன்னைய வரைக்கும் என்ன இருக்குதுங்க? உங்கள் வீடு ஞாபகம் இருக்குதுல்ல. நீங்கள் பஸ்ஸில் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் ஆனால் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல. அது நம்ம மூளை என்ன பண்ணல, மறக்கல. நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் நேராக எங்கே வந்துடுவோம்? நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவோம். இதுதான் என் வீடு. வேற யார் வீட்டில் போய் என்ன பண்ண மாட்டோம்? ஒரே மாதிரி நம்ம வீடும் பக்கத்து வீடும் ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்த வீட்டில் போய் என்ன பண்ண மாட்டோம்? உள்ளே போக மாட்டோம். ஏன்? இது என்னுடைய வீடு. மூளை என்ன பண்ணுதுங்க? ஞாபகம் வச்சிருக்குது இல்லை. நம்முடைய டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்குது இல்லை. நம்முடைய டேட் ஆஃப் பர்த்து எப்போங்க பிறந்தீங்க? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட டக்குன்னு நம்முடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுவோம் இல்லை. அப்போ கவனிங்க, நம்முடைய மூளைக்கு இருக்கிற குணாதிசயங்கள். எதை வேணுமோ அதை என்ன பண்ணும்? வச்சுக்கும். எதை வேணாவோ அதெல்லாம் தள்ளிடும் இல்லை. எதை வேணாவோ அதெல்லாம் தள்ளிடும். உங்களுடைய நண்பர்களுடைய பெயர் ஞாபகம் இருக்கும். உங்கள் தெருவில் இருக்கிற யார் பேர் கேட்டாலும் சொல்லுவீங்க இல்லை. இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஞாபகமே இருக்காது. 2வது கவனிங்க, நம்முடைய மூளைக்கு இருக்கிற 2வது ஒரு காரியம் என்ன? ஸ்பீடு. அதாவது 10 கம்ப்யூட்டர் வேலை செய்யக்கூடிய அதை காட்டிலும் அதிகமான ஸ்பீடாக நம்முடைய மூளை வேலை செய்யும். மூளை என்ன பண்ணுங்க? வேலை செய்யும். ஒரு முள்ளு உங்க காலில் குத்தன உடனே என்ன பண்ணுதுங்க? கை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது? இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்க. முள்ளு குத்திடுச்சு, ஒரு அடிப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு ஒரு துணி, ஈர துணியை வச்சு சுத்தரும். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுங்க. நம்மளே நமக்கு என்ன பண்ணுதுங்க? வேலை செய்கிறோம். அதுக்காக ரத்தம் போட்டோம், அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் உட்காந்துருப்போமா? இப்போது 2வது நம்முடைய மூளைக்கு இருக்கிற 2வது அதிசயம் என்னவென்று சொன்னால், கவனிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப என்ன பண்ணுங்க? ஆமாம், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். டக்குன்னு வேலை செய்யும் இல்லை.
டக்கு டக்குன்னு வேலை செய்யும். மூன்றாவது, நம்முடைய மூளைக்கு இருக்கிற மூன்றாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு தடவை நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணிட்டோமானா அது மறக்கவே மறக்காது. ஒரு முறை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணாதுங்க? மறக்காது. அதுக்கு என்ன இருக்கும்? அப்படியே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரியும், அந்த சிங்கம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லுவான், இதுலேருந்து இந்த பக்கம் தாண்டுன்னு சொன்னவொடனே என்ன பண்ணுவாங்க? அந்த நெருப்புக்குள்ளே போய் தாண்டுங்க. நெருப்புக்குள்ளே போய் தாண்டும். காரணம் என்ன? அதுக்கு ட்ரைனிங். என்னதுங்க? ட்ரைனிங். எவ்வளோ ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க. மறக்கவே மறக்காது. அதுபோல் நம்முடைய மூளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை இந்த வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா அது மறக்காது. ஒரு முறை ஒரு நேரத்தை நீங்கள் ஜெபத்திற்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூளை என்ன பண்ணாதுங்க? மறக்காது. கவனிங்களா? இப்போல்லாம் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் ஒன்றுமே தெரியாது, படிப்புனால என்னன்னு தெரியாது. ஆனால் 3 மணிக்கெலாம் எழுந்து முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஆண்டவரே அறியாதவர், பயங்கரமாக கட்சியில் பயங்கர வெறியோடு கூட இருக்கிறவர். வீட்டுக்கே வரமாட்டார். எலெக்ஷன் டைம்லலாம் வீட்டுக்கே வரவே மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன பண்ணுவாங்க? குடிசை வீடு தான், அவ்வளோ சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யார் பார்க்குறாங்க யார் கேட்குறாங்க ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தினமும் எழுந்து காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து முட்டி போட்டு நேர்முட்டியிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது, நம்முடைய மூளைக்கு கவனிங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறது? ஞாபகம் வைத்துக்கூடிய ஒரு முறை ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணுங்க? கடைசி வரைக்கும் அது ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு சிலர்லாம் உங்களால் மறக்கவே முடியாது. இப்படி திட்டாங்களே, மறக்க முடியுதா? அவங்கள பார்த்தாலே என்ன வருங்க? என்னை திட்டாங்கல்ல அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் என்ன? அது நம்ம மைண்டில் என்ன ஆயிடுச்சு? ஆமாம். இப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த மூளையை ஆண்டவருக்காக பயன்படுத்தும்படி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்காக பயன்படுத்த. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புலியும் ஒரு கழுதையும் பேசிக்கிட்டுச்சுங்களாம். அப்போது அந்த கழுதை சொல்லிச்சான், புல் மேய்ஞ்சிட்டு இருக்குது கழுதை, சின்ன கழுதை. அப்போது புலி கேட்டான், என்ன இந்த புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான். உடனே சொல்லிச்சான், ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ உனக்கு எதுவும் கிடைக்கலைன்னா, எங்கே எனக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிக்கொள்ளும்போது இந்த கழுதை சொல்லிச்சான், இந்த புல் எவ்வளோ ப்ளூ கலர்லாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு? இந்த புலிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்ன பைத்தியமா உனக்கு? புல் என்ன கலரு? என்ன கலருங்க? பச்சை கலர். இதை போய் ப்ளூ கலர்? இல்லை, நான் குழந்தையிலேருந்து, உனக்கு என்ன தெரியும் புல்லை பற்றி? நான் குழந்தையிலேருந்து சாப்பிட்றேன். இது என்ன கலர் தான்? ப்ளூ கலர் தான். 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. சரி வா, நம்ம யாருக்கிட்டையாவது கேட்போம். இப்போ யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? அந்த காட்டில் இருக்கிற எந்த மிருகத்தை கேட்டாலும் புல் என்ன கலரு? பச்சை கலர் தான். ஆனால் கழுதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. இல்லை, என்ன கலர் தான்? புல் ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லுது. நேராக ராஜாவாகிய சிங்கத்துக்கிட்ட போனாங்க. அங்கே போய் பஞ்சாயத்து வச்சாங்க. அப்போது ராஜா சிங்கம் சொல்லிச்சு, என்னடா இது புதுசாக இருக்குது, புல் பச்சை கலர் தானே. அப்போது சொல்லிச்சான், இந்த காட்டில் புலியை பார்த்து சொல்லிச்சான், உனக்கு தான் தண்டனை கொடுக்க போகிறேன். இந்த காட்டில் 1 மாதம் நீ என்ன பண்ணக்கூடாது? யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. யாரும் இந்த புலிகிட்ட என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. இதுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம கரெக்டாக தானே சொல்கிறோம். இப்போ ராஜாவை பார்த்து கேட்டா, சிங்கத்தை பார்த்து கேட்டேன், ஏன் ராஜாவை எனக்கு போய் தண்டனை கொடுக்குறீங்க? நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டிய யாருக்கு? கழுதைக்கு தானே. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், உன்னுடைய குணம் என்ன, கழுதையுடைய குணம் என்ன? நீ போய் அது கூட போய் போட்டி போடலாமா? உன்னுடைய பவர் என்ன? நீ பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு
புலி நீ. எத்தனை தூரம் வேண்டுமானாலும் ஒரே அடியில் பாயக்கூடிய உனக்கு அவ்வளோ பலன் இருக்கிறது, அவ்வளோ வல்லமை இருக்கிறது, உங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்கிறது. ஆனால் நீ யார் கூட போய் போட்டி போடுற? சாதாரண கழுதுகிட்ட நீ ஒரு அடி அடிச்சானா அந்த கழுதை நான் இடம் செத்து போயிடும். அதுக்கிட்ட போய் நீ போட்டி போடலாமா? தண்டனை யாருக்கு தான்? உனக்கு தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கூட நேரத்தில் செஞ்சுக்கிறோம். சும்மா சாத்தான் தாங்க என்னை கெடுக்கிறான், அவன் தாங்க என்னை பாவத்தில் தள்ளிடுறான், அவன் தாங்க என்னை இப்படி இட்டுன்னு போயிடுறான், அவன் தாங்க நான் எவ்வளோ ஜபத்தில் இருக்கிறேங்க, ஆனாலும் என்ன பண்ணிடுறான்? என்னை இட்டுன்னு போயிட்டு எங்கே தள்ளிடுறான்? பாவத்தில் தள்ளிடுறான். இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம இப்படி தான் சொல்கிறோம். இல்லை, பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கவனிங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பில் நீங்களும் நானும் உண்மையும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 28:6. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப எல்லாருமே விசுவாசிக்கிறோம்ல. அப்ப கவனிங்க, இவர்கள் இயேசுவை பார்க்கும்படி போகிறார்கள், ஆனா இயேசு அங்கே இல்லை. அவர் சொல்றாங்க, தேவதூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். கவனிங்க, இயேசுவின் வார்த்தை அன்னைக்கு யாருமே விசுவாசிக்கல. அவர் எத்தனையோ முறை ஓமைகளாக சொல்லி இருக்கிறாரு. என்னன்னு, நான் 3வது நாளில உயிர்த்தெழப் போகிறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகிறது, எல்லாமே அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதாங்க? அவர் கொல்லப்படுவார் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருக்கு முள் கிரீடம் சூட்டுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவரை வாரநாள் அடிப்பாங்க, சிலுவை சுமக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அமைதியா இருந்தார். காரணம் என்ன? அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் உயிர்த்தெழப் போகிறேன். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழப் போகிறேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போகிறது இல்லை, நான் 3வது நாளிலே நிச்சயமாக உயிர்த்தெழப் போகிறேன். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும், கவனிங்க, எத்தனை அடி அடித்தாலும் அவருடைய சரீரம் ஏற்றுக்கொண்டது. அப்போ ஒவ்வொரு அடி அவர் வாங்கும் பொழுதும் அவர் உள்ளம் சொல்லி இருக்கும், நீ மரிக்கிறவன் அல்ல, நீ உயிரோடு கூட எழுந்து கொள்ளுகிறவன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், எல்லாம் வியாதிகள் எல்லாமே வரும். ஆனால் நீங்களும் நானும் தோற்று போகிறவர் அல்ல, ஜெயம் எடுக்கிறவர்களா இந்த உலகத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன? நான் இந்த பிரச்சனையை விழப்போகிறது இல்லை, இந்த பிரச்சனைக்கு பின்னால ஒரு நன்மை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வியாதிக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலவீனத்துக்கு பிற்பாடு ஒரு பலன் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாச அறிக்கை நீங்கள் செய்வீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசு செய்த ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 17வது வசனத்தையும் அவர்கள் அவரை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியவில்லை. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றால் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியம் என்ன? இவள் அதிகாலை இருட்டோடு எங்க போறாங்க? கல்லறையிடத்திலே போகிறாள். கவனிங்க, பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கிறது, ஆண்களுக்கு இல்லாத சிறப்பு பெண்களுக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? அதிகாலையிலே அதிகமாக ஆண்டவரை தேடுகிறவர்கள் பெண்கள் தான். கவனிங்க,
அவங்க 10 மணி வரை 11 மணி வரலாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு டயர்டா இருந்தாலும், ஆனால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் அநேகர் பெண்கள் தான். இந்த அதிகாலை நேரத்தில் இவள் எங்கே போகிறாள்? கல்லறைக்கு போகிறாள். யாருக்கிட்டுமே சொல்லல. அவளுடைய வாஞ்சையெல்லாம் என்ன? எப்படியாவது இயேசுவின் கல்லறையில போய் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். போய் பார்க்கிறா. இயேசு அங்கே கல்லறை கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அவள் என்ன நினைச்சுக்கிட்டு போறா? எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? யார் இந்த கல்லை புரட்ட முடியும்? அவ்வளோ வெயிட்டான கல். ஏனென்று சொன்னால் அங்கே எல்லாரும் அநேக சோல்ஜர்ஸ் அங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஏன்? இயேசுவின் சரீரத்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டு 3வது நல்லா பண்ணிட்டாரு, இயேசு உயிர்த்தெழுந்துட்டான்னு பொய் சொல்லிடுவானுங்க. ஆகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிறைய சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இவ என்ன சொல்லிட்டு போறா? எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? நான் இயேசுவின் சரீரத்திற்கு தேவையான சுகந்த வர்க்கங்களை, வாசனை திரவங்களை உள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டுமே, அந்த இயேசுவினுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவள் ஒரு வேதனையோடு கூட கடந்து போகிறாள். அங்கே போய் பார்க்குறா, இயேசு இல்லை. இவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க இயேசுவின் சரீரத்தை? அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். யார் எடுத்துட்டு போனாங்களோ தெரியலையே. அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்படியாக இந்த மரியாள் கடந்து போனால், கவனிங்க, அவள் இயேசுவை பார்க்காமல் திரும்பி வரவில்லை. அவள் கண்ணீரோடு கூட அங்கே அழுது கொண்டு நிற்கிறாளா? என் இயேசுவின் சரீரத்தை யார் எடுத்துக்கொண்டு போனார்களே தெரியவில்லையே. அவரை தோட்டக்காரன் என்று சொல்லி எண்ணி என்ன கேட்கிறாளாம்? நீங்க எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கேட்கிறாள். ஏசு அப்பதான் அவரை சொல்றாரு, மரியாளே, மார்த்தாளே அப்படின்னு கூப்பிடுறார். அல்லேலூயா. என்ன கூப்பிடுறார்? வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளே அப்படின்னு சொல்ல உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். கண்ணீரோடு கூட இருந்தால் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி போன அந்த மரியாளுடைய வாழ்க்கையில இயேசுவை கண்டுபிடித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். யாரெல்லாம் காலையில் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவரை பார்ப்பாங்களாம். தாவீது சொல்றாரு, அதிகா காலையிலே உம்முடைய கிருபையினாலே நான் என்னவாகிறேன்? திருப்தி ஆகிறேன். முக சாயலிலே நான் என்னவாயிடுறேன்? திருப்தி ஆகிறேன். அவர் முகத்தை பார்த்துட்டா எனக்கு போதுங்க. அவருடைய முகத்தை பார்த்துட்டா போதும், ஒரு திருப்தி. அப்போ காலையில், அப்போ கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் காரியம் அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீயின் கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில் கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். என் கண்ணீரை துடைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறவர் அம்மா. ஐயா, உயிர்த்தெழுந்த இயேசு உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. இயேசு சொன்னார், அழாதே என்று சொன்னார். அழுகை நின்று போனது. இந்த காலை வேளையில் ஒரு வேளை நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, ஏதோ ஒன்றை இழந்து விட்டு அந்த இழப்பு நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அழாதே, உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். வேதத்தில் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆகார் தன்னுடைய சொந்த கணவனாலே கைவிடப்பட்டு, யோசித்து பாருங்களேன், தன் சொந்த கணவனாலே கைவிடப்பட்டு துருத்தியில கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அவன் குழந்தையை கொடுத்து அனுப்பி விடுகிறான். போய் எங்கேயாவது பிழைத்துக்கொள். அனுப்பி விட்டவன் கொஞ்சமாவது இரக்கம் இருந்திருக்கும்னு சொன்னான். நம்ம மனுஷிகமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை வேலைக்காரர்கள் அவன் வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல. ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சு கூட, இந்த ஆகாரம் அனுப்பிட்டம்பா, மனசு கேட்கல, அவ எங்க இருக்கிறான்னு கொஞ்சம் பாரு. சொல்லவே இல்லைங்க. இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் தீர்ந்து போனது, அப்பம் தீர்ந்து போனது. ஏனென்று சொன்னால் அவள் அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்டவள். அடிமைகளுக்கு சரீரத்தில் அடையாளங்கள் போடப்பட்டிருக்கும். இன்னொரு முறை இன்னொரு இடத்துல அவள் அடிமையாக போய் வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் பார்க்கிறவள் அவளை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க, இவள் அடிமையாக்கப்பட்டவள் என்று சொல்லி.
ஆனால் அந்த வனாந்தரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்த அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவராகிய தெய்வம் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகாரே, உன் அழுகையின் சத்தத்தை, பிள்ளையினுடைய சத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டுட்டம்மா. பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டுட்டேன். இப்போ உன்னையும் உன் பிள்ளையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரை துடைக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், வாரத்தின் முதல் நாளாகிய சாயங்காலம் அன்றைய தினத்திலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கவனிங்களேன், யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் எல்லாரும் எங்க இருந்தாங்களாங்க, பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் உயிர்த்து இருந்துட்டான்னு சொல்றாங்க. என்ன நடக்குது இப்ப? அடுத்தது என்ன பண்ணுவாங்க, யாரை பிடிப்பாங்க, வந்து சீஷர்கள் தான் பிடிச்சி அடிப்பாங்க. எங்கயா கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, யாரை ஏமாத்துறீங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? யாரை ஏமாத்துறீங்க, எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, அவரை கொண்டு வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அடுத்தது சீஷர்களை தான் தேடுவாங்க. எங்க இருக்கிறான் பேதுரு, எங்க இருக்கிறான் யோவான், எங்க இருக்கிறான், பிடிங்க அவனை, பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இப்போ இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு உள்ள பயந்துட்டு உட்காந்துருக்காங்க, நடுங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு சின்ன டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட என்ன ஆகிடும், பயம் வந்துடும். சரி, என்ன சொல்லுவாங்க, நீ போ முன்னாடி, நான் போ முன்னாடி, அப்படி தான் சொல்லுவாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ தானே எல்லாத்தையும் சொன்ன, நீ ஜீவன் உள்ள இயேசுன்னு சொன்னல அவரை, நீ போ முன்னாடின்னு சொல்லுவாங்க. உடனே பேதுரு நான் சொல்லுவார், நான் ஏன் போகணும், யோவான் தானே மார்பில் சாய்ந்துக்கிறேன்னு சொன்னார், அவரு போட்டோம், அவரை தள்ளி விடுவாங்கல்ல, அப்படி ஒரு பயம். ஆனால் கவனிங்க, இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து நின்றார். அல்லேலூயா. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து சொன்னாரு, பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், சமாதானம், பயப்படாதீங்க. பயங்கர ஆச்சரியம். யார் வந்து நிற்கிறது, இயேசு வந்து நிற்கிறார், இயேசு வந்து நிற்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு இரண்டாவது செய்த காரியம் என்ன தெரியுமா, சீஷர்களின் பயத்தை நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுடைய பயத்தை நீக்கி உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வசனத்தை சொல்லுவோம், ஆனால் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயம் நமக்கு. என்னதுங்க, வசனத்தை சொல்லுவோம், என்னத்தை பார்த்தா பயம்? ஆமாம், நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஆனால் எதை பார்த்தா பயம்? கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், பல்லியை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். கவனிங்க, ரெண்டாவது அவர் சீஷர்களுடைய பயத்தை நீக்கினார். யோசித்து பாருங்க, ஒருவேளை இயேசுவானவர், நம்ம இப்படி கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து அப்படியே போயிட்டாருன்னு வச்சுங்க, யாருக்குமே காட்சி கொடுக்கலன்னா நடந்து என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? இன்றைக்கு உயிர்த்தெழுதலை கொண்டாடி இருக்கவே முடியாது. எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாமே பொய் பேசுகிறாங்க, இயேசுவானவர் அப்படிலாம் இல்லவே இல்லை, எங்கே தூக்கி போய் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் யாருக்கெல்லாம் தரிசனமாக வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் பயத்தோடு கூட வந்திருக்கலாம், நடுக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பயத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கடந்த மாதத்தில் நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய திருச்சபையில் என்னை செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட விசுவாச மக்கள். அது ஒரு பயங்கர குளிர் பிரதேசம். நான் எப்பவுமே சாதாரணமாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணதே, எப்பவுமே ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணுறதும் பிடிக்கவும் பிடிக்காது.
நாங்கள் போன உடனே அந்த என்னை அழைத்து கொண்டு போன பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து கோட் ஷூட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. நான் எந்த கோட் ஷூட்டும் இது வரைக்கும் கல்யாணத்தில் போட்டேன், அவள் தான் எந்த கோட் ஷூட்டை இது வரைக்கும் போட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் கோட் ஷூட்டே போட்டதே கிடையாது. அவர் பாஸ்டர் என்னங்க பாஸ்டர் நீங்கள் ஒரு கோட்டு கூட எடுத்துன்னு வராது வந்திருக்கிறீங்க, நம்ம போகிற சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சு, பெரிய சர்ச்சு, 1000 பேருக்கு மேலே இருக்கிற சர்ச்சு, இங்கெல்லாம் வந்து எப்படி வரணும், கோட் ஷூட்லாம் போட்டுன்னு வந்தால் தான் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக மதிப்பாங்க, இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்களே, நீங்கள் என்ன பாஸ்டர் இப்படி எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாலும் கூட நான் ஒரு கோட்டை என்னுடைய கோட்டாவது எடுத்துன்னு வந்திருப்பேனே அப்படின்றாரு. எனக்கு என்னடா சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஐயா நான் எந்த கோட் ஷூட்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் சாதாரண சட்டை பேண்ட் ஷர்ட் தான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் காட்டுங்க அப்படின்னாரு. நான் எடுத்துன்னு போனதை ஒரு வீட்டில் வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். 2 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அவர் என்ன பாஸ்டர் நீங்கள் போயிட்டு இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, இதெல்லாம் இங்கே போட்டால் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னடா இது, நம்ம மதிப்புக்காக வரல, கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம், ட்ரெஸ்ஸு ஒன்றும் என்ன பண்ண போகிறதில்ல, எதையும் வெளிப்படுத்த போகிறது இல்லை ஏன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் பண்ணார், டக்கு என்ன பண்ணார், பாஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டை எடுத்தார், டை இது பண்ணி டை மாட்டினார். எனக்கு டையெல்லாம் மாட்டி என்ன பண்ணார், பாஸ்டர் இப்படி தான் வரணும் இங்கே அப்படின்னு சொல்லி எனக்கு அது அப்படியே இரிட்டேஷனாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம போட்டு பழக்கம் இருந்தால் தானே, அது எனக்கு கழுத்தெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி போயிட்ட உடனே எனக்கு அதை பார்த்த உடனே அங்கே போன உடனே இதெல்லாம் மாட்டின்னு எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் என்னுடைய ஊழியத்துக்கு வரும்போது நான் ஒரு காரியத்தை ஒன்றை நான் ஆண்டவரோடு கூட ஒப்பந்தம் செய்து கொண்டேன், எந்த சூழ்நிலையிலும் என்னை நான் உயர்த்தி கொள்ளவே கூடாது ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும். ஆகவே அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை கூட ரொம்ப நிறைய பேர் எங்கள் பையன் கூட உட்காந்துக்கிறான், அடிக்கடி சொல்லுவான், நீ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்பா, அப்போ தான்ப்பா நல்லது அப்படின்னுவான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் மாறணும் அப்படின்னுவான். நீ மாற்றிக்கணும் எல்லாத்தையும், எல்லாம் காலம் மாறிக்கினே இருக்குது இல்லை, எல்லாரையும் பாரு, எல்லாரும் எப்படி மாறுறாங்க அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி மாறத்துக்கான விருப்பம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. நான் எப்படி அழைக்கப்பட்டேனோ அந்த நிலைமையில நிற்பதை தான் நான் இன்றைய வரைக்கும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசாகவே தெரியல. எனக்கு வந்து அப்புறம் அங்கே அழைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம என்னைக்கும் ஆண்டவருக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, உயர்த்தி கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நான் தாழ்மையிலே இருந்தேன், ஒருவரும் என்னை எல்லாரும் உதவாதவன் என்று சொன்னார்கள், இவன் இருந்தும் பிரயோஜனமில்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியமும் இந்த காரியமும் இந்த இப்பேற்பட்ட வசதிகளும் கடவுளாலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், இது என்னால் ஆனது அல்ல, ஆண்டவர் தான் இன்னைய வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என் மனசில் அடிக்கடி சொல்லுவேன், எதை குறித்தும் நான் யோசிக்கவும் கூடாது, நான் சோர்ந்து போகவும் கூடாது. ஏனென்று சொன்னால் என்னை நடத்துகிறவர் அவர், என்னை அழைத்தவர் அவர், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை நடத்துவார். எங்கள் மனைவி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன சேர்த்து வச்சுக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்வாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பையனுக்கு 23 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு, இன்னும் 2 வருஷத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். என்ன சேர்த்து வச்சிருக்க, ஒன்றுமே இல்லையே நம்மக்கிட்ட, ஒன்றுமே இல்லையே, என்ன தைரியத்தில் இருக்கிறேன்னுவாங்க. என்ன தைரியத்தில் இருக்கிற? எனக்கு ஒரே ஒரு தைரியம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவை, அவருக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை பற்றிலாம் கவலையே படலைங்க. நான் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், இந்த உலகத்தான் செய்கிற திருமணத்தை காட்டி என் மகளுக்கு நான் பிரம்மாண்டமான திருமணத்தை என்னால் செய்ய முடியும். நான் செய்ய மாட்டேன். எனக்காக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார்ட்டார் இல்லையா, அவர் என்னை கனப்படுத்துவார், என்னை வெக்கப்பட விடவே மாட்டார். இப்போ 2வது, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது வாசிக்கலாம், யோவான் எழுதின அதே அதிகாரத்தில் 25 29 வரலாம் வாசிங்களேன். 25 கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். கவனிங்க, இப்போ இந்த சீஷர்கள்ல யாரு இல்ல? அப்போ தோமா அங்க இல்ல, அப்படிதானுங்க. இப்ப தோமா வராரு, இயேசு வந்து எல்லாருக்கும் தரிசனம் ஆயிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப தோமா வந்துட்ட உடனே இப்போ எல்லாரும் சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம். நாங்க யாரை பார்த்தோம்? தோமா சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்தது. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு காயத்திலே என் விரலை விட்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எந்த மனுஷன் செத்து போய் உயிரோடு கூட வந்திருக்கிறான், நீங்க எல்லாம் வந்து ஏதோ கனவு கண்டுட்டு சொல்றீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாருங்க சொல்றாரு. உடனே இயேசு சும்மா இருந்துட்டாரா? இல்லைங்க, இயேசு சும்மா இல்லை. யோசித்து பாருங்க, அந்த இயேசுடைய அன்பு நீங்க யோசிக்க அதை அளவிடவே முடியாது. இல்ல என்ன யோசித்திருக்கணும், இயேசு என்ன சொல்லியிருக்கணும், இத்தனை வருஷம் 3.5 வருஷம் உங்களோடு கூட இருந்தேன், செத்த பிறகு நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் சொல்லி இருக்கிறேன், ஆனா என்னை விசுவாசிக்காம இப்படி தோமா இப்படி பேசுறானே. சபிச்சார் அவனை? இல்லவே இல்லை. ஆனா மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்றாரு, என்ன மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமாவை நோக்கி விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தோமாவுக்கு மட்டும் அன்னைக்கு இயேசு காட்சி கொடுக்கவில்லையானால் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. உண்மையா இல்லையாங்க? உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப 3வது தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவனை என்ன பண்ணாருங்க, விசுவாசத்தை அவனுக்கு ஊட்டினார். காரணம் என்ன? இந்த இந்தியாவை ஆண்டவர் நேசித்தபடியினாலங்க. ஹல்லேலூயா. இந்த இந்தியாவை ஆண்டவர் நேசித்தபடியினாலே அவருக்கு தெரியும், இந்த தோமாவை கொண்டு தான் நான் இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போகிறேன். ஆகவே இந்த தோமாவுக்கு நான் காட்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தோமாவால் என்ன பண்ண முடியாது, இந்திய தேசத்திற்கு போக முடியாது என்பதனாலே 8 நாளைக்கு பிற்பாடு மறுபடியுமாக தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். வாப்பா, என் கையில் வந்து என்ன பண்ணு, என் காயங்களில் வந்து கைகளை விட்டுப்பார், என் விழாவில் தானே கையை விடணும், வா. அவர் அன்புள்ள தெய்வங்க. அவர் கோவப்படுவராக இருந்தா இத்தனை வருஷம் 3.5 வருஷம் கூட இருந்தனே, அந்த தோமா எப்படியாவது கெட்டு போகட்டும் விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. அவர் இரக்கமுள்ள தெய்வங்க, இரக்கமுள்ள தெய்வம். அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் சொல்லவே முடியாது. ஆதாம் பாவம் செய்து விட்டான், ஆண்டவருக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். ஆனா அந்த ஆதாமையும் தேடி வராரு. இல்ல வந்து அந்த உரையாடெல்லாம் நீங்க படிக்கும் போது நீங்க அந்த உரையாடலை நீங்கள் படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுங்க. இவ்வளவு பாவம் செய்து தேவ மகிமை இழந்து செடிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்க இருக்கிற, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்ப்பா? எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன். அவருடைய அன்பு பாருங்க, அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவருடைய அன்பு மனிதர்கள் மேல குறைந்து போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எத்தனையோ முறை தவறி போயிருக்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அவர் தண்டிக்கவே இல்லை, ஒரு நாளும் தண்டிக்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் அவர் அன்பாகவே தான் இருக்கிறார். இன்னைய வரைக்கும் உன் மேல என் மேல அன்பாகவே தான் இருக்கிறார். நம்ம செய்த பாவத்திற்கு அவர் தண்டிக்க வேண்டுமானால் என்றைக்கோ நம்ம மரித்து போயிருப்போம். ஆனா தண்டிக்கவே இல்லைங்க. சொல்றாரு, யாருப்பா உனக்கு நிர்வாணின்னு சொன்னது? நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை புசிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எவ்வளவு இரக்கம் பாருங்க அந்த மனுஷன் மேல. கவனிங்க, தேவ தூதனையும் ஆண்டவர் பரலோகத்தை தள்ளினாரா இல்லையாங்க? ஆனா தேவ தூதனுக்கு கூட அவர் இரக்கம் பாராட்டவில்லை.
இல்ல, ஆனா மனிதனுக்காக அவர் இரக்கம் பாராட்டினார். ஏன் தெரியுமா? என்னால உருவாக்கப்பட்ட மனிதன், என் சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன், அவனுக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன். அவனுக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன். கவனிங்க, இந்த தோமாவுக்காக அவர் இறங்கி வந்தார். அவருடைய அவிசுவாசத்தை மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அடுத்த செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் அவிசுவாசத்தை மாற்றுகிறவர். உங்கள் அவிசுவாசத்தை மாற்றி உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யவீரு வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து கேட்குறான், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், போதகரே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவர் போவதற்கு கால தாமதமானது. மரித்து போனாள் மகள். வேலைக்காரன் வந்து சொல்கிறான், அப்பா உங்கள் போதகரை கூப்பிட வேணாம், மக மரிச்சு போயிட்டாவா. நீங்களும் நானுமே என்ன செய்திருப்போம்? துடித்து ஓடி இருப்போம். இல்லை, இயேசுவை திட்டிட்டு துடித்து ஓடி இருப்போம். ஐயோ, என் ஒரே மகள் மரித்து போனாலே. இயேசுவின் முகத்தை தோமா யவீரு பார்க்குறாரு. இயேசு யவீருடைய முகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. ஒரு பக்கம் என்ன கேட்குது? உன்னுடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இன்னொரு காதல கேட்குது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இன்றைக்கு 2 வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கேட்கிறது. ஒன்று இயேசு பேசுகிற வார்த்தை, 2வது உலகம் பேசுகிற வார்த்தை. அல்லேலூயா. நீங்க யாருடைய வார்த்தை கேட்க போகிறீர்கள்? இயேசு பேசின வார்த்தையை கேட்டான் யவீரு. என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் சொல்றான், நீ போயா, என் மகள் இன்னும் மரண அவஸ்தையிலே தான் இருக்கிறாள், அவள் மரித்து போகவில்லை. அந்த விசுவாசம். வீட்டுக்கு இயேசு வந்தாரு, மரித்து போனவள் உயிரோடு கூட எழுந்தாள், உயிரோடு கூட எழுந்தாள். அந்த விசுவாசம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அவ்விசுவாசத்தை மாற்றி உங்களுக்குள்ளே விசுவாசத்தை ஊட்டுகிற தேவனாய் இருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு. அடுத்தபடியாக ஒரு 2 காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். கவனிங்க, இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த சாட்சி எல்லாம் கேட்டுட்டாங்கல்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு சொன்னாரு, சீமோன் பேதுரு பார்த்து என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாருங்க? நீ பேதுருவா இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இப்போ என்ன பண்றாரு? எப்பா நான் என்ன பண்றேன்? மீன் பிடிக்க போறேன்பான்றார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கவனிங்களேன், இயேசு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? பின்மாற்றம் அடைந்து விடுவோம். இயேசுடைய காட்சியை பார்க்குறாங்கங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ சொல்றாரு, வாங்க நான் என்ன பண்ண போறேன்? மீன் பிடிக்க போக போறேன். இவர் தாங்க ஸ்ட்ராங் மேனு. இப்போ இவரே போனார்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆமா, எல்லாரும் இவர் நாங்களும் வரோம் மீன் பிடிக்க. ஆனால் நடந்தது என்ன? முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்களாம்? பிரயாசப்பட்டாங்க. எதுவுமே இயேசு இல்லாத வாழ்க்கையில நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் ஒண்ணுமே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை ஜீரோவாக தான் இருக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஆனால் இயேசு வந்தார். வேதம் சொல்லுது, வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை. அங்கேயும் ஒரு பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவே, நான் இருந்தாதாயா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நான் இருந்தாதாயா உன் கூட உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நான் இல்லைன்னா நீ என்ன பிரயாசப்பட்டாலும் ஒண்ணுமே உன் வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு இல்லைன்னா என்ன பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. அல்லேலூயா. உண்மை, உண்மை. இயேசு ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்.
அப்போ இயேசு இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடந்துக்கிட்டே இருக்குங்க. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கவனிங்க, அடுத்தது என்ன தெரியுமா? பேதுருடைய பின்மாற்றத்தை எச்சரித்து சீர்படுத்துகிறார். பா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறதுக்கு தான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன். நீ திரும்ப மீன் பிடிக்க போகாதவா. கவனிங்க, அன்றைக்கு தான் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அவருடைய பின்மாற்றம் சரி செய்யப்பட்டது. கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்துட்டோம் அவ்வளோதான் பரலோகம் போயிட்டோன்னு இல்லைங்க. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டுமானால், அடுத்து இந்த உலகம் முழுவதிலும் இயேசுவுடைய பணி தொடர வேண்டுமானால், அவருடைய ஊழியம் தொடர வேண்டுமானால், அவர் செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும். ஆகவே அவர் எல்லாவற்றையும் செஞ்சார். நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த பேதுருவுக்கு தரிசனமாயிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாமே காட்சி அளிச்சிட்டோம், நான் உயிர்த்தெழுந்துட்டோம் தெரிஞ்சோம், எங்க போறான் இப்ப, மீன் பிடிக்க போறான்னு சொல்லி அவனை விட்டுவிடவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறதுனால பல ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருப்பீர்கள். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை எச்சரித்து மறுபடியுமாக உங்கள் பின்மாற்றத்திலிருந்து அவரை தேடி வரும்படி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இளைய குமாரன் எல்லாவற்றையும் விட்டு போனான். ஆனால் எல்லாம் இழந்து போய் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில அவன் எதை யோசிக்க ஆரம்பித்தான்? என் தகப்பன் வீட்டிலே நிறைவான ஆகாரம் இருக்கிறது. நான் பிள்ளையாக அல்ல, ஒரு வேலைக்காரனாக என் தகப்பன் வீட்டில் இருப்பேனானால் எனக்கு அங்கே திருப்தியான ஆகாரம் கிடைக்கும் என்று தகப்பன் வீட்டிற்கு வந்தான். தகப்பன் அவனை வேலைக்காரனாக அல்ல, சொந்த பிள்ளையாக அவனை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்தில் இருந்து கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பின்மாற்றத்திலிருந்து இயேசுவை தேடி வாருங்கள். மறுபடியும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசிக்கலாம். 18 20 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்மிடத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாக உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னா, இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்லணுங்க. அல்லேலூயா. அந்த இயேசு உங்களுக்குள்ளவே நீங்க வச்சுன்னு இருக்கக்கூடாது. அந்த இயேசுவை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த இயேசுவை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற போது தான் இந்த சபை நிரம்பும். அல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்களே வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த சபை நிரம்பாது. இன்னும் இந்த சபை எழுப்பப்பட வேண்டும். இன்னும் இந்த சபை ஒரு நல்ல பெரிய இடத்தை வாங்க வேண்டும். இன்னும் திரளான மக்கள் அந்த சபையில் ஆராதிக்கும்படியாக கூடி வர வேண்டும். இந்த சென்னை பட்டணம் பறந்து விரிந்த ஒரு பெரிய பட்டணம். இன்னும் இந்த பகுதியில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவை என்ன பண்ணணுங்க? எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும். நம்ம ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை என்ன? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் வல்லமை செய்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்க போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சட்டங்கள் வரலாம் இல்லை, அரசாங்கம் எத்தனை சட்டம் ஒன்னாலும் போடலாங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது எல்லா மனிதனுக்கும் இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. அதை எந்த அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியாதுங்க? தடுக்கவே முடியாது.
தடுக்கவே முடியாது. இப்போ கவனிங்க, நம்மளால் முடிந்தவற்றை இயேசுவை குறித்து அநேகருக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதுதான் அவர் கொடுத்த கடைசி கட்டளை. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு செய்த 5 காரியங்களை மறுபடியுமாக உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 1, அவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணீரை துடைக்கிறவராக இருந்தார். 2வது, உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தை போக்குகிறவராக இருந்தார். அல்லேலூயா. பயத்தை நீக்கி சமாதானத்தை கட்டளையிட்டார். 3வது, உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசத்தை மாற்றி விசுவாசத்திற்குள்ளே அவனை கொண்டு வந்தார். அவனுடைய அவிசுவாசம் மாற்றினார். 4வது, அவர் செய்த காரியம் கவனிங்க, அவர் கட்டளையிட்டார். அடுத்து பார்த்தீங்க, பேதுருடைய பின்மாற்றத்திலிருந்து அவனை என்ன பண்ணாருங்க, மறுபடியும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் பேதுரு எழுந்து நிற்கும்போது நின்று பிரசங்கிக்கிறாரு. லட்சக்கணக்கான மக்கள், திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த எழுந்து நின்று பிரசங்கிக்கும் போதே முதல் பிரசங்கமே 1500 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. முதல் பிரசங்கமே 1500 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இல்லை, பயங்கர அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு சீஷர்கள் செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்கள். யாருக்குமே பயப்படலை. பயந்து கொண்டிருந்தவங்க இப்போ வெளியே வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தைரியம் வந்துச்சானா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம், இவன் தாங்க இப்படி இருக்கிறான் அப்படின்னு நினைப்போம். ஒரு திறமையாகவே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அவனுக்குள்ளே அந்த மாற்றம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேஞ்ச் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடக்கவே முடியாது. என்ன இப்படி இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான். ஆமாம், நம்மளே ஆச்சரியப்படும், என்னடா இது இப்படி ஒன்றுமே வாயே திறக்க மாட்டான், இப்போ பார்த்தா என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிற சண்டையெல்லாம் வெளிச்சின்னு வரானே, ஊரில் இருக்கிற. அதுபோல கவனிங்க, பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ வெளியே வர ஆரம்பித்தாங்க. கவனிங்க, தேசமே அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. தேசமே அசைக்கப்பட்டது. நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் வெளியே வந்து நின்று பாருங்கள், கிறிஸ்துவுக்காக வாழ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீரையும் அவர் துடைப்பார். உங்கள் பயத்தை அவர் மாற்றுவார். உங்கள் அவிசுவாசத்தை அவர் மாற்றுவார். உங்கள் பின்மாற்றத்தை அவர் மாற்றுவார். உங்களையும் ஊழியம் செய்ய வைப்பார். அல்லேலூயா. உங்களையும் அவர் ஊழியம் செய்ய வைப்பார். உங்கள் மூலமாக இந்த சபை நிரம்பும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் மூலமாக இந்த சபை நிரம்பும், என் மூலமாக இந்த சபை வளரும், என் மூலமாக இந்த திருச்சபை இன்னும் இடம் வாங்கி பெரிய இடத்துல கட்டப்பட்டு தேவ நாமத்தை இந்த வடபழனி பகுதியில் நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட முடிவு எடுப்பீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் நிச்சயமாகவே ஜெயிக்கும். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி